ஈரானால் தாக்கப்படலாம் என்கிற அச்சத்தில் ஃபுட் ட்ரக் ஏறி தப்பிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். திரைப்பட காட்சிகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடந்த இந்த நிஜ சம்பவத்தின் பின்னணி என்ன? அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்துவதற்காகவே கத்தாரால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் பாதுகாப்பு குறைபாடுகளை கொண்டதா? இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் நம்மளுடைய டிகோட் ஷோவில் விரிவாக அலச போகிறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். என்னது, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஈரானுக்கு பயந்து ஒரு ஃபுட் ட்ரக்ல ஏறி தப்பினாரா? என்ன ப்ரோ, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குமே மைண்ட்ல தோன்றிருக்கலாம். ஆனா இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இது இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னவா இருக்கு, இந்த விஷயத்துல வெள்ளை மாளிகை என்ன சொல்லுது, அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து பார்க்குறப்போ இதுல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த விஷயம் எங்க நடந்துச்சு, ட்ரம்ப் உண்மையிலேயே எங்க தப்பி போனாரு, எதுல தப்பி போனாரு, என்றைக்கு தப்பி போனாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வரிசையா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு அட்டாக்கை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தொடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுல ஒரு போர் நிறுத்தம் வருது. அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாட்டு மறுபடியும் ஒரு அட்டாக் ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதற்கு நடுவில் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு பயணம் மேற்கொள்றாரு துருக்கிக்கு. இது எப்போ நடக்குது அப்படின்னா, கடந்த மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 8ஆம் தேதி அவர் ஒரு பயணத்தை துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காரா நகருக்கு மேற்கொள்றாரு. இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, துருக்கியில் நாட்டோ உச்சி மாநாடு நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கே வராரு. வழக்கமாகவே அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்தக்கூடிய விமானம் அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய AF-1 சொல்லுவாங்க. ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை பயன்படுத்துவாங்க. போயிங் 747 அந்த ரக விமானம் தான் ரொம்ப அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் பொருந்திய ஒரு விமானம் தான் பயன்படுத்தப்படும் அமெரிக்க அதிபர்களுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு. மிக சமீபமாக கத்தார் நாடு அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு அதிநவீன விமானத்தை நன்கொடையாக கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தக்கூடிய புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமாக இருக்கிறது. இது போயிங் 747-8 அப்படிங்கிற ரக விமானத்தை சேர்ந்தது. இதில் பல்வேறு பாதுகாப்பு விஷயங்கள்லாம் இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல் முறையாக சர்வதேச பயணத்துக்கு இந்த விமானத்தை, இந்த கத்தார் நன்கொடையாக வழங்கிய இந்த விமானத்தை பயன்படுத்துறாரு. அது எங்கே போறாருன்னா துருக்கிக்கு போறாரு. துருக்கி எல்லாருக்குமே தெரியும், அது நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அங்கே தான் இந்த முறை நாட்டோ உச்சி மாநாடும் நடக்குது அங்காரா நகர்ல. புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துல அங்காராவுக்கு இறங்குறாரு அதிபர் ட்ரம்ப். ஆனா நாட்டோ உச்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமாக ட்ரம்ப் அங்கிருந்து கிளம்பின விமானம் என்னது அப்படிங்கிற தொடர்பான கேள்விகள் தான் இப்போ எழுந்திருக்கிறது. அதாவது அங்காரா நகர்ல இருந்து இப்போ ட்ரம்ப் கிளம்பணும். இந்த விமானம் வெள்ளை மாளிகையினுடைய தரவுகளின்படி எப்படி திட்டமிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவர் என்னதான் புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் வந்திருந்தாலுமே அவர் துருக்கியிலிருந்து புறப்படக்கூடிய விமானம்ங்கிறது புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் கிடையாது. இதற்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த கலர்ல இருக்கக்கூடிய பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை தான் அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்த போறாரு. ஆங்காரால இருந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய மில்டன் ஹால் அப்படிங்கிற ஏர்ஃபோர்ஸ் தளத்துக்கு வரைக்கும் இந்த பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை தான் அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே அமெரிக்க அதிபருடைய முந்தைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம், அதாவது ப்ளூ அண்ட் ஒயிட் நிறத்தில் இருக்கக்கூடிய விமானம் அங்கே நிற்குது. அதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏறுறாரு. இது எல்லாமே தொலைக்காட்சியில் வெளிப்படையாக காட்டப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏறின கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜன்னல்கள், விமானத்தினுடைய இருக்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அடைக்கிறதற்கு உத்தரவிடப்படுகிறது. ஸோ இதன் பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமாகவே அமெரிக்க அதிபர்கள் பயணிக்கிறப்போ அவங்களுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துல அதிபர் கூடவே பத்திரிகையாளர்களும் பயணிப்பாங்க. அதே மாதிரி வெள்ளை மாளிகையினுடைய முக்கியமான தலைவர்களும் பயணிப்பாங்க, அதிகாரிகளும் பயணிப்பாங்க. விமானத்திலேயே ஆலோசனை கூட்டங்கள் நடக்கும், பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வழக்கமாகவே அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பிளைட்டுக்கு உள்ளால ஏறின உடனேயே அதுல இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்படுவதற்கான ஒரு உத்தரவு வருது. அதை அடைச்சதுக்கு அப்புறமாக மறுபுறம் இந்த விமானத்துல எல்லாம் ஃபுட் எல்லாம் ஏத்துவாங்க இல்லையா, ஃபுட் ட்ரக், அதாவது கண்டெய்னர் வழியாட்டு ஏத்துவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ட்ரக் அந்த விமானத்தினுடைய மிக அருகில் செல்லுது. அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட இன்னும் சில உயர் அதிகாரிகள் அதுல இடம் மாறுறாங்க. அந்த ஃபுட் ட்ரக் அங்கிருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த ஃபிளைட்டுக்கு அட்ஜஸ்டண்டா மிக அருகிலேயே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு விமானத்துல அவங்க ஏறுறாங்க. இந்த விமானத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா C-32A ரக விமானமாக இருக்கிறது.
அப்படிங்கிறது. இதுவுமே போயிங் 757 ரக விமானம் தான். ஆனா வந்து விமானப்படைக்கு தோதான அளவுக்கு அது மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விமானம் தான். ஆனா இது வந்து ரொம்ப சிறிய விமானம். மற்ற ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஒரு சிறிய அளவிலான ஒரு விமானமாக இருக்கிறது. சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துகிட்டு வெளிப்படையாக ஏர்ஃபோர்ஸ் 1 பழைய ஏர்ஃபோர்ஸ் 1ல போறாரு அப்படிங்கிற தகவல் தான் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் அவர் பயணம் செஞ்சது பார்த்தீங்கன்னா C-32A ரக விமானத்தில் தான் அவர் பயணம் புரிகிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வாஷிங்டன் போஸ்ட்ல எக்ஸ்க்ளூசிவாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதற்கு அவங்க பல்வேறு விஷயங்களை கோட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரானியர்களால் மிக கடுமையான உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. ட்ரம்ப் தன்னுடைய பல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, ஆமா ஈரானுடைய ஹிட் லிஸ்ட்ல நான் தான் நம்பர் 1ல இருக்கேன் அப்படிங்கிறத அவருமே பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பயணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, ஜூலை 8ஆம் தேதி இந்த பயணம் நடக்குது. அவர் வந்துகிட்டு வேற ஒரு விமானத்துல போய் சொல்லி அவர் வந்து மறைஞ்சு போறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த பயணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரான் மீதான வார ரீஸ்டார்ட் பண்ண ஒரு நாளுக்கு அப்புறம், அதாவது ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து இதற்கு முன்னால் கொல்லப்பட்ட ஈரானுடைய உச்ச தலைவரான அல் கமேனி அவருடைய இறுதி சடங்குகள் வந்து ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டே வருது. அதில் பங்கேற்கக்கூடிய ஈரானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் ஆளே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்லாமல் நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே பதாகையாட்டு ஏந்தி காமிச்சிருப்பாங்க. இது எல்லா இடங்கள்லையுமே செய்தியாகவும் வந்திருந்துச்சு. இந்த ஹிட் லிஸ்ட் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவினுடைய உளவுத்துறைக்கு தகவலாக வருது. அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயணிக்கக்கூடிய விமானமும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதை ஒட்டி தான் இந்த சம்பவங்கள் நடந்ததா அவங்க சொல்றாங்க. இப்படியான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில தான் இந்த பயணம் வந்து மேற்கொள்ளப்படுது. துருக்கியில இருந்து இவர் வந்து பழைய ஏர்ஃபோர்ஸ் 1ல ஏற, இதுக்கு முன்னாடியுமே கத்தார் வழங்கிய அந்த விமானம் இருக்கு இல்லையா, அதாவது அதிநவீன புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஏழியராகவே புறப்பட்டு எங்க போயிடுச்சு அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய மில்டன் ஹால் அந்த விமான தளத்துக்கு போயிடுச்சு. ஆனால் மிக தாமதமாகத்தான் ட்ரம்ப் வந்து வராரு. ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த விமானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த விமானத்திலிருந்து ட்ரம்ப் இறக்கப்பட்டு ஒரு ஃபுட் ட்ரக் மூலமா அவர் வந்து வெளியேற்றப்பட்டு அங்கிருந்து அந்த ஃபுட் ட்ரக் வாகனத்திலேயே அவர் வந்து C-32A ரக விமானத்திற்கு மாற்றப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அந்த விமானத்தில் பயணம் செய்த பத்திரிகையாளர்களுக்கோ இல்ல மற்ற வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கோ தெரியல. ரொம்ப சீக்கிரட்டா இந்த ஆபரேஷனை அவங்க பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் அந்த வாஷிங்டன் போஸ்ட்ல பதிவிட்டிருக்கக்கூடிய தகவல்கள். வாஷிங்டன் போஸ்ட்ல இப்படியான தகவல்கள் வெளியான உடனேயே இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்தது. உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு விஷயத்த ட்ரூத் சோஷியல்ல வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்றைய பயணத்துல வந்து நான் வந்து புதிய ஏர்ஃபோர்ஸ் ரக விமானத்தை வந்து முதல்லயே பிரிட்டனுக்கு அனுப்பிட்டேன். பிரிட்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நிலை கொண்டிருந்த அமெரிக்க சேவை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த புதிய ரக விமானத்தை பார்வையிடுறதற்காக அனுமதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நானும் என்னுடைய பழைய ப்ளூ பேபின்னு அவர் சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா, அவருடைய பழைய அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை தான் சொல்றாரு. ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த புதிய விமானத்துல ஒரு ரெட் லைனுமே அடிஷனலா இருக்கும். ஸோ என்னுடைய இந்த பழைய ப்ளூ பேபி கூட நான் அதனுடைய ஒரு நினைவாகத்தான் நான் அதில் பறந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஆனா அப்படி பறந்தவர் அங்கிருந்து பிரிட்டன் வரைக்கும் வந்துகிட்டு பிரிட்டன்ல இருந்து அதே விமானத்தில் போகல, பிரிட்டன்ல இருந்து புதிய ஏர்ஃபோர்ஸ் 1க்கு மாறினதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை வாஷிங்டன் போஸ்ட் வந்துட்டு ஒரு கேள்விகள் லிஸ்டா எடுத்து அதை வெள்ளை மாளிகைக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகையினுடைய தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஸ்டீவன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து பதில் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் நேரடியா இதை ஏற்கவோ மறுக்கவோ இல்லை. இந்த வாஷிங்டன் போஸ்ட் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள்ல என்னென்ன விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, முதல்ல கத்தார் வழங்கிய இந்த புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு அவங்க பதில் சொல்லும்போது இல்லை, இது டோட்டலாகவே ரொம்ப அதிநவீனமானது, இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முந்தைய ஏர்ஃபோர்ஸ் 1 விடையுமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 பயன்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறது இதில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அறிவிக்கப்பட்டது போல் பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துக்கு பதிலாக C-32A ரக விமானத்தில் தான் அவர் பயணிச்சாரா அப்படிங்கிற கேள்விக்கு வந்துக்கிட்டு ஆமானும் இல்லை இல்லைன்னு இல்லைங்கிற ஒரு பதிலை தான் வந்து வெள்ளை மாளிகை கொடுத்துருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக சமீபமாக சொல்லி வருவது போல அவருடைய உயிருக்கு ஏகப்பட்ட அச்சுறுத்தல் இருக்குது, அவருடைய பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு பதில தான் கொடுத்திருந்தாங்க. அதாவது அவர் விமானப்படைக்கு சொந்தமான விமானத்துல மறைத்து அழைத்து செல்லப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லல. ஆனால்
பாதுகாப்பான பயணத்துக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ரெண்டையும் பொருத்தி பார்க்குறப்போ அதிபர் ட்ரம்ப் வந்துக்கிட்டு உண்மையிலேயே இந்த விமானத்தில் ஏறுற மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டு வேற விமானத்தில் போயிருக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை அவங்க நாட்டு அதிகாரிகள் பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தானே, இதில் ஏன் வந்து இவ்வளவு கேள்விகள் எழணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடியவருடைய பயணம், அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே மிக அதிகமான ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கட்டாயமாக பின்பற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததே இல்லையான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் மிக நீண்ட ஜனநாயக அமைப்பை கொண்ட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 முறை தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2000ஆவது ஆண்டுல அமெரிக்க அதிபராக இருந்த கிளின்டன் வந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு உச்சக்கட்ட அலர்ட் டைம்ல வந்துட்டு அவர் பயணம் மேற்கொள்றாரு. இந்த விமானத்துல தான் கிளின்டன் பயணிக்கிறார் அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு அவர் வேற ஒரு பயணத்துல பாகிஸ்தான் வந்து போன விஷயங்கள் எல்லாமே 2000 நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 9/11 அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அப்ப ஜார்ஜ் புஷ் வந்து அமெரிக்க அதிபராக இருந்தாரு. இந்த சம்பவம் நடைபெற்ற அதே நேரத்தில் மேலும் சில விமானங்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த கடத்தப்பட்ட விமானங்கள் வானில் பறந்துட்டு இருக்கக்கூடிய எந்த விமானத்தின் மீதும் ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அதிபர் புஷ்ஷினுடைய பயணம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சு. அவர் எங்க கொண்டு போறாங்க, எதில் கூட்டிட்டு போறாங்க, அவர் எங்க இருந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டா வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த மேல சொன்ன 2 முன்னுதாரணங்கள்லையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிபர் கூட எப்பவுமே பயணிக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் வெள்ளை மாளிகையினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா அவங்க அந்த அதிபர்கள் கூடவே பயணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப நடந்துச்சு. ஆனா இப்ப ட்ரம்புக்கு நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, துருக்கியில் அவர் வந்துகிட்டு ஃபிளைட் மாறி போன விஷயம் இருக்குல்ல, அந்த பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்த பத்திரிகையாளர்களும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அதிபர் நம்ம கூட தான் பயணிச்சிட்டு இருக்கிறாரு பிரிட்டன் வரைக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே இப்பதான் அந்த விஷயம் தெரிய வந்திருக்குது. அன்றைக்கு நம்ம கூட அதிபர் ட்ரம்ப் பயணிக்கல, அவர் விமானத்தில் ஏறினது உண்மை, ஆனா அவர் தொடர்ந்து அந்த விமானத்தில் பயணிக்காம ரகசியமா வேறொரு விமானத்தில் வந்து அவர் பயணிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ரேடார்ல இருக்கக்கூடிய விமானம் தொடர்பான தகவல்கள் இருக்கு இல்லையா, அதையுமே வாஷிங்டன் போஸ்ட் வந்துட்டு நிறைய டீகோட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த விமானத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, முதல்லயே இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 கத்தார் வழங்கிய விமானம் வந்து ஏர்லியராகவே கிளம்பி பிரிட்டனுக்கு போயிடுச்சு. அது வந்துட்டு சாம் 33 அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து கிளம்பி போச்சு. அதாவது ஸ்பெஷல் ஏர் மிஷன் அப்படிங்கிற ஒரு கோட் நேம்ல வந்து அது புறப்பட்டு போச்சுது. அதே நேரத்தில் இந்த C-32A ரக விமானம் இருக்கு இல்லையா, அதாவது அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு மறைமுகமாக பயணித்த விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் 18 அப்படிங்கிற ஒரு பேர்ல கிளம்பி போயிருக்கு. இந்த விமானத்துல வெளிப்படையா ஏறினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரின் தளபதியாக கருதக்கூடிய பீட், அவர் வந்து அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர். இவர் தான் வந்துகிட்டு அந்த விமானத்துல வந்து வெளிப்படையா எஸ் நான் இந்த விமானத்துல போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அவருக்கு கூடவே ட்ரம்ப்பும் அந்த விமானத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்ப வெளியா இருக்கிறது. ஸோ பென்டகன் இந்த விஷயத்துல இப்ப வரைக்கும் மறுப்பும் சொல்லல, எதுவுமே சொல்லல, கருத்தே சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா வெள்ளை மாளிகையினுடைய பதில் அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள் நடந்ததை ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஆனால் மிக சமீபமாக அவருடைய நடவடிக்கைகளில் பெரிய மாற்றம் தெரியுது. நாங்க போருக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுத்து போரை நிப்பாட்டுறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல எங்க பக்கம் தான் உயிரிழப்பு நடந்திருக்கு, எங்களுக்கு தான் வந்து நீங்க வந்து காம்பன்சேஷன் தந்து இந்த போரை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஈரான் போர் விவகாரத்தை பொறுத்தவரையில இன்னமும் ஒரு பெரிய அமைதி ஒப்பந்தத்தை நோக்கிய நடவடிக்கைகள் நடக்கல. ஆனா தாக்குதல்கள் அப்படிங்கிறது அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. பதற்றம் அப்படிங்கிறது இன்னமும் அதே லெவலில் நீடிக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கலாம் இந்த மத்திய கிழக்குல அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்கிறது, இது அமைதியை நோக்கி நகருமா, இல்லை இன்னமுமே ஒரு தீவிரமான ஒரு வலுவான போரை நோக்கி இது போகுமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த நாட்கள் நடக்கிற விஷயங்கள் மூலமா தெரிய வரும். இது தொடர்பான எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து டிகோட் ஷோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.